வீரவன்னியர் பரம்பரையினர் அடங்க மறுத்த சிங்களமனன் மகிபாலனை அடக்கி சிறைபிடித்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் சாகுமறையில் சிறையில் அடைத்த வீரவன்னிய சோழ மன்னன் அவன் வன்னியன் 2000 ஆண்டிற்கு முன் இமயமலையில் புலிக்கொடி நாட்டி காவிரி அன்னைக்கு கல்லணை எடுத்தானே கரிகால் பெருவளத்தான் அவன் வன்னியன். கங்கை வரை படை நடத்தி கடாரம் வென்று இலங்கையும் தன் குடையின் கீழ் ஆட்சி செய்த ராஜேந்திர சோழன் அவன் வன்னியன். சென்னையப்ப நாயக்கன் பட்டினத்தில் ராஜாங்கம் செய்த பல்லவகுல மன்னன் கந்தப்பராசன் அவன் வன்னியன் அல்லவா? திருமயிலை முதல் கடல் மல்லை காஞ்சி வரை தொண்டை நாடு முழுவதும் ஆண்ட பல்லவகுல மன்னன் நந்திவர்மன் அவன் வன்னியன் அல்லவா? பாண்டை நகர் கோட்டை அமைத்து வீரத்திற்கு ஒரு விலை நலமாய் விளங்கிய மாமன்னன் கருணாகர தொண்டமான் அவன் வன்னியன் அல்லவா? திருவண்ணாமலை நகராண்டு திருவண்ணாமலை கோபுரம் கட்டிய சோழகுல மன்னன் வல்லாளராசன் அவன் வன்னியன் அல்லவா? சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைத்த ரன்யவர்மன் வன்னியன். மலையை குடைந்து குகை கோவில் கட்டி மகுடம் ஏற்று காஞ்சிப்பட்டினம் ஆண்ட நரசிம்ம பல்லவன் அவன் வன்னியர் அல்லவா? வன்னியர்களால தெரியாதவர்களா? வீரவன்னியர் பரம்பரையினர் அடங்க மறுத்த சிங்களமனன்